அப்படிப்பட்ட இயக்கம் தான் இன்றைக்கு அதிமுக. பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களை இழிவுபடுத்தும் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. தமிழர்களை இழிவுபடுத்தும் ஆர்.என். ரவி தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். புறஜாக்க ஏஜென்ட் ரவிக்கு துணை போகும், துணை போகும், துணை போகும், துணை புறக்கணிப்போம். அதிமுகவை புறக்கணிப்போம், அதிமுகவை புறக்கணிப்போம், அதிமுகவை புறக்கணிப்போம். வெளியேறு, 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 வெளியேறு. அவமதிக்கும் ஆளுநரே, அவமதிக்கும் ஆளுநரே, வெளியேறு, 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 வெளியேறு. பலிக்காது, பலிக்காது, பலிக்காது. ஆளுநரின் கனவு, ஆளுநரின் கனவு தமிழ்நாட்டில் பள்ளிக்காது, தமிழ்நாட்டில் பள்ளிக்காது. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். தமிழர்களை அவமதிக்கும், தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும், தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். குழந்தைகள் இன்றைக்கு காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டு இன்றைக்கு திடமாக இருக்கிறார்கள் என்று வெளிநாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அந்த வெற்றியின் அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது. ஏற்கனவே 4 பிரிவா இருக்கு. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மதவெறியை தூண்டி, கலவரத்தை தூண்டி அவர்கள் எடுத்து கூறி உரையில் என்னென்ன இருக்கு, அதாவது அரசாங்கத்தோட சாதகம் தான் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடே முன்மாதிரியான இருக்கு அப்படின்னா நம்ம முதலமைச்சரோட செயல்பாடு. கொரோனா காலத்தில் தான் நம்ம ஆட்சி ஸ்டார்ட் பண்ணணும். அன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு பெட்டிக்கடையில் இருக்கிறவங்கலேருந்து கோடீஸ்வரம் வரைக்குமே நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் நின்னோம். படிப்படியாக ஆட்சியில் எல்லாம் முன்னேற்றி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தொழிலில் வந்து விளங்கியிருக்குன்னு இன்றைக்கி உள்ள பேப்பரில் சிறந்து விளங்கியிருக்குன்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நன்கு தெரிஞ்ச ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி எந்தெந்த ஸ்டேட் இருக்கோ அதான். இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் பாடுவோம். நம்ம அரசாங்க நிகழ்ச்சியும் அப்படி தான் நடக்கும். நம்ம பள்ளியில் இருக்கட்டும், கல்லூரி இருக்கட்டும், எந்த ஒரு அதாவது பொதுவாக இருக்கிற எல்லா இடத்துலையும் அதான் நடக்கும். அவர் புதியதாக வந்து தேசிய கீட பாடினாங்க. முடிஞ்ச கூட போடுறது தான் வந்து இயல்பு, புதுசாக ஒன்றுமே இல்லை. அது ஏற்கனவே சபாநாயகர் ஒரு மரபு.